ஹலோ மக்களே, நான் உங்கள் எஸ்தர் அசோக். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு vlog பார்க்க போகிறோம். நாங்கள் கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு டு எல்லாமே இந்த vlogல பார்ப்பீங்க. ஸோ எல்லாரும் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எஸ்தர் வேர்ல்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போய் என்ன vlogன்றது பார்ப்போம். பாய். ஹாய் மக்களே, நான் உங்கள் எஸ்தர் அசோக். வெல்கம் டு எஸ்தர் வேர்ல்ட் சேனல். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இப்போ இந்த vlog ஃபுல்லாகவே நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுறோம், எங்கே போயிட்டுருக்கோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ நான் இன்னைக்கு வந்து என் குட்டீஸோட என் கோ சிஸ்டர் ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து சும்மா ஒரு லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1 o'clock நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 1 o'clock ஸ்டார்ட் பண்ணி வி ஸ்டார்டட் மூவிங் டு த ஈசிஆர். அப்படி ஈசிஆர் போயிட்டு இருக்கும் போதே ஆல்மோஸ்ட் 2 o'clock சம்திங் ஒரு 2:45 நினைக்கிறேன். ஸோ அப்போ பசங்க எல்லாம் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு டேக் லைக் ரைஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்றது பண்ணி சரி நம்ம KFC இல்லைனா பீஸா ஹட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் பீஸா ஹட் தான் விசிட் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பீஸா ஹட்டில் சம்திங் இஸ் நாட் ஓகே ஃபார் அஸ் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா நாங்கள் போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காலியாக இருந்து ரொம்ப அப்படியே யாருமே இல்லாமல் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறைய பார்ப்பாங்க, ஹைஜீனிக்கா இருக்கா அதெல்லாம் நிறைய பார்ப்பாங்க. ஸோ வி பிளான் டு கோ லைக் KFC போகலாம் அப்படின்னு யோசிச்சு கீழேயே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே KFC இருந்ததுனால அப்படியே நாங்கள் மூவ் ஆகி KFC ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னென்ன இருக்குது, என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படி சாப்பிட்றது என்ன அப்படின்னு யோசிக்கும் போது என் பையன் இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டு மம்மி ஐ நீட் சிக்கன் அப்படின்னா. ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு அவன் கேட்குறது வந்து ஃப்ரைட் சிக்கன் கிடையாது, சிக்கன் 65 பிகாஸ் அவனுக்கு ஃப்ரைட் சிக்கன் பிடிக்காது. பட் சியோனாக்கு வந்து ஃப்ரைட் சிக்கன் பிடிக்கும். ஸோ என்ன பண்ணனா சிக்கன் பாப்கார்ன் வாங்கலாம் அண்ட் ஃப்ரைட் சிக்கன் வாங்கலாம். அண்ட் மீ அண்ட் கோ சிஸ்டர் லைக் ஃப்ராங்கி வேணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணோம். பர்கர் போகலாம் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆடம்க்கு வந்து அந்த சிக்கன் 65 கிடைக்கல. ஸோ ரொம்ப ஹாட் கிறிஸ்பி விங்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் அது காரமாக இருக்கும்ன்றதுனால அது வேணும், சாக்கோலோவா வேணும் கேட்டதுக்கு வேணும்னாங்க. ஸோ அவங்களுக்கு சாக்கோலோவா அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாரும் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தோம். ஸோ வி ஹேட் அ நைஸ் டைம் ஆக்சுவலி. ரொம்ப நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபுல்லாகவே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ எங்கே போகலாம், இப்போ எங்கடா போகலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ அப்பயுமே எங்களுக்கு வந்து எங்கே போகணுன்றது நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணவே இல்லை. சாப்பிட்ற வரைக்கும் மக்களே நாங்கள் அதாவது சாப்பிட்டு முடிக்கிற வரைக்குமே எங்கே போகிறோம் நம்ம அப்படின்றத நாங்கள் மைண்ட் பண்ணவே இல்லை. ஆனால் சரி ஓகே சாப்பிட்டு முடிச்சிருவோம், காரில் ஏறிட்டு வில் திங்க் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்னன்றதை யோசிக்கலாம் அப்படின்னும் போது பசங்க கிட்டேயே வி ஆஸ் லைக் எங்கே போகலாம் அப்படின்னா என் பையனுக்கு பீச் வேண்டாம். ஸோ ஆடான் வந்து பீச் நோ மம்மி அப்படின்ட்டான். ஸோ சியோனா வந்து பீச் பெரியமா அப்படின்ட்டா. ஸோ 2 பேருக்குமே வந்து போகலாம் போவேனான்றதுனா சரி ஓகே வேண்டாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஸோ அங்கேருந்து KFCலேருந்து மூவ் ஆனோம். KFCலேருந்து மூவ் ஆகிட்டு அப்போ யோசிச்சது தான் என்ன நினச்சுன்னு எனக்கே தெரியல. ஸோ அங்கேருந்து கிளம்பி ஒரு சும்மா நான் வீடியோவே என்ன எடுக்கலைன்றதுனால சும்மா அப்படி நடந்து போயிட்டு வீடியோ எடுத்துட்டு கார்ல ஏறிட்டு நம்ம திங்க் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சோம். பட் அப்பயுமே சொல்ற மக்களே உண்மையாலே எங்க போகணுன்றது ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியல உண்மையா எங்க போகலாம் அப்படின்றது. ஏன்னா நாங்க திடீர்னு பிளான் பண்ணதுனால இந்த டைமுக்கு எங்க போனா நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து யோசிக்கவே முடியல. ஸோ பசங்களுக்கு பீச் வேணான்னு சொல்லிட்டாங்க. மூவிக்கு போற ஐடியா சுத்தமா அன்னைக்கு இல்லை. ஸோ மூவியும் வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நானும் என் கோஸ்டரும் பேசிட்டே வந்தோம் என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து ரொம்ப திங்க் பண்ணி யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல என்ன ஆச்சுன்னா சரி ஓகே நம்ம கார்ல ஏறி உட்காந்துட்டு வழி எங்க காட்டுதோ அந்த வழியா போனோம்னா ஏதாவது ஒண்ணு கண்ணில் படும். ஸோ நம்ம வந்து அப்படி நம்ம வந்து பார்த்துட்டு அதுல இருந்து மூவ் ஆகலாம் அப்படின்றத சொல்லிட்டு தான் அவ்வளவுதான். அப்ப ஷீனா ஒரு கொஸ்டின் கேட்டா அதை பாருங்க. உங்களுக்கு கார்ல போறப்போ வாமிட் வராதா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு ஒத்துக்காது, செம்மையா வாமிட்டிங் சென்சேஷன். மாமா அதுக்கப்புறம் கூட்டே போக மாட்டாங்க. ரொம்ப லாங் டிராவலும் சரி நார்மல் எனக்கு சதர்லாண்ட்ல ஒர்க் பண்ண போகும்போது செம்மையா இருக்கும்.
இப்போ வந்து ரீசெண்டா ஏதோ ஒரு யூடியூப் வீடியோல பார்த்தேன், இந்த மாதிரி நம்ம மனசு வந்து டிராவல் பண்றது ஒத்துக்கும், ஆனா மைண்ட் வந்து நம்ம கீழே பாக்குறோம் அப்படின்னா அது ரெண்டும் கொலாப்ஸ் ஆகிடும், வாமிட்டிங் சென்சேஷன்ற ஒரு விஷயம் வருது அப்படி. ஸோ டிரைவ் பண்ணும்போது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கவங்க இப்படி போற ரூட்டே அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா வாமிட் வராதான், அது அப்படியே கண்ட்ரோல் ஆகி. ஸோ ரெண்டுமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருமா, இல்லை நம்ம டிரைவிங்ல தான் நம்ம டிராவலிங்ல இருக்கோம், ஸோ அதனால வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஸ்டேட் இல்லை அப்படின்றது வந்து அந்த ஒரு யூடியூப்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணேன். ஆக்சுவலி இட்ஸ் ஒர்க்டு, உண்மையாலே சொல்லலாம். அதை பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே அகைன் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருந்தோம். போயிட்டே இருக்கும்போது என் கண்ணில் ஒன்று பட்டுச்சு மக்களே. ஏன்னா நான் வந்துட்டு இதை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த பிலாலோட பன் பட்டர் ஜாம் ரொம்ப ஹைப் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு ஜஸ்ட் வில் ட்ரை அப்படின்றதுக்காக இந்த சோழிங்கநல்லூர் கிட்ட இருக்கிறத வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ வாங்கிட்டு வில் ட்ரை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக வந்து வாங்கினது தான் இது. ஸோ இது எல்லாருமே ஹைப் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது பன் பட்டர் ஜாம் டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ பன் பட்டர் ஜாம் ட்ரை பண்ணுவோம். ஒன்றும் பெருசாக ஜாம் இல்லை, பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்றது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, கம்மியாக தான் இருக்குது ஜாம், பட் சாஃப்ட்னஸோட டேஸ்ட் ஓகே தான். ரொம்பலாம் அவங்க கொடுத்த ஹைப் அளவுக்குலாம் இல்லை, பட் ஓகே ஃபைன், ஓகே தான். அவ்வளோ நல்லா இல்லடி இந்த பன் பட்டர் ஜாம். எல்லாம் வேணான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ நான் மட்டும் தான் சாப்பிடணும். ஓகே, நல்லா தான் இருக்கு. ஆனால் நம்ம வீட்லயே நல்லா தான் இருக்கும் போல, வீட்டுக்கிட்டே நல்லா தான் இருக்கும். அதுக்கு இவ்வளவு தூரம் கடைக்கெல்லாம் வர வேண்டாம். ஃபைன், ஓகே. பன் பட்டர் ஜாம் ரிவ்யூ முடிச்சுட்டு நாங்கள் வந்த இடம்னா ப்ளூ ஃபிளாக். ஆக்சுவலி செம்ம தூக்கங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் ஷீனாவும் எப்படி தூங்கணும்னு கூட தெரில. ஷீனா கண்ணாடி போட்டே நல்லா தூங்கிட்டா. ஸோ நாங்கள் தூங்கிட்டே வரும்போது இவர் திடீர்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணியிருந்தாரு. எங்கன்னு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ப்ளூ ஃபிளாக் பீச் போய் பார்ப்போம் அப்படின்னு. சீரியஸாக இப்படி ஒரு பீச் இருக்குன்றதே எனக்கு தெரியவே தெரியாது. அந்த பீச் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக மட்டுமே சரி இவர் வந்து என்ன சொன்னான்னா, இது புதுசா இருக்கு ட்ரை பண்ணுவோம்னா வரும். அந்த உள்ள போற வழியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டா கிளியரா ரொம்ப போற ரூட் வந்து ரொம்ப அழகா இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஆக்சுவலி போய் பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஜாலியோட ஸ்டார்ட் பண்ணோம். அப்பதான் வந்துட்டு கார் பார்க்கிங் வந்து 50 rupees. ஆனால் மக்களே சீரியஸா இதை ட்ரை பண்ணுங்க. ஒரு பிளான் பண்ணி ஒரு 3 o'clock 4 o'clock அங்கே ரீச் ஆனீங்கன்னா அங்கே ஆக்சுவலி அழகா பெட்ஷீட்லாம் போட்டு ஃபேமிலியோட உட்காந்தோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து என்ஜாய் பண்றதுக்கு வர்த்தான பிளேஸ் இது. ஸோ இது பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 50 rupees வந்துட்டு கார் பார்க்கிங், 30 rupees வந்துட்டு பைக் பார்க்கிங். ஸோ இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இஃப் டோன்ட் டூ அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த ப்ளூ ஃபிளாக் பீச்சில் வந்து முக்கியமான விஷயம், ஏன் இதுக்கு ப்ளூ ஃபிளாக் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பீச்சோட கிரைட்டீரியா இதுக்கு மேட்ச் ஆனால் மட்டும்தான் ப்ளூ ஃபிளாக். சென்னையில் சில பீச்சுக்கு மட்டும்தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளீனாக இருக்கணும், ரொம்ப நீட்டாக இருக்கணும். ரெஸ்ட் ரூம்ல இருந்தும் சரி எல்லா இடத்துக்குமே அந்த ஸ்டாண்டர்ட்ல மீட், இன்டர்நேஷ்னல் பீச்சோட ஸ்டாண்டர்ட் மீட் பண்ணியிருக்கணும். கிளீன்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இருந்தால் மட்டுமே தான் ப்ளூ ஃபிளாக் பீச்ன்றத சொல்லுவாங்க. மண்ணு கூடங்க ஒரு குப்பை ஒரு ஒரு நார்மல் பீச்சில் எப்படி இருக்கும்னு கூட நம்ம இதில் எதிர்பார்க்கவே முடியாது. அவ்வளோ கிளீனாக அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்தது. எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் நாங்கள் என்னன்னா ரொம்ப லேட்டாக போயிட்டோம். நாங்கள் ரீச் ஆகும் போதே ஆல்மோஸ்ட் 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 5:30 to 6 இருக்கும். நாங்கள் 7 o'clock க்ளோஸ்டுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் 8:30 வரைக்குமே அங்கே தான் இருந்தோம், க்ளோஸ்ட் ஆகலை. பட் ஆஸ் பர் த போர்ட் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clock க்ளோஸ்டுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ரூட்ஸ் எப்படி போகணும், எங்கே போனால் என்ன இது வரும் அப்படின்றது, என்னென்ன இருக்கு இங்கே அப்படின்றது அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நார்மலாக ஒரு பாத்வே கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடில் அழகாக மண் கீழே உட்கார்றதுக்கு அழகாக ஒரு
உட்கார்றதுக்குன்னு ஸ்பேசஸ் இருக்கு. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் மசாஜ் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப அழகா இருந்தது பார்க்க. சில நேரத்துல நம்மளுக்கு அது பிடிக்காதுல. ஓப்பனா சொன்னா எனக்கு அது பிடிக்காது. ஏன்னு எனக்கு தெரியாது. பட் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ என் பையன் ரொம்ப அங்க இன்ட்ரெஸ்ட் ஆகி, "மம்மி ஃபிஷ் மம்மி, மம்மி ஃபிஷ் மம்மி" அப்படின்ற மாரி இருந்தான். ஸோ நாங்க என்ன பண்ணேன், நான் வீடியோ எடுத்துக்கிட்டே போலாம் அப்படின்றதுனால சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அது முடிச்சுட்டு அங்க போலாம் அப்படின்ட்டு போம்போது தான் அந்த ஃபிஷ் மசாஜ் பார்த்துருந்தோம். நெறைய பேர் அங்க எடுத்திருந்தாங்க. அது சம்திங் அரவுண்ட் ₹70 பெர் ஹெட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ என் பையன் அங்க வந்து மம்மி ஃபிஷ் அப்படின்னா, சரி என்ன பண்றாங்க அப்படின்றதுக்காக போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ள போய்னா, நெறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க ஆக்சுவலி. எனக்கு அது பிடிக்காது. ஆனா நெறைய பேர் அங்க என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ அத பார்த்துட்டு அப்படியே இப்படி திரும்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஏரியா இருந்தது. குழந்தைங்களுக்கு நம்ம பீச்ன்றத தாண்டி ஸ்லைட் பிடிக்கும், ஸ்லைட் போர்ட் பிடிக்கும், ஊஞ்சல் பிடிக்கும். இது எல்லாமே அங்க இருந்துச்சு. ஸோ அதனால ஃபிஷ்ஷோட மசாஜ ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா, 2ம் குடு குடு குடுன்னு அங்க ஓடிடுச்சுங்க. 2த்தையுமே என்னால பிடிக்க முடியல ஓப்பனா சொல்லணும்னா. ஏன்னா அவங்களுக்கு தேவையான அ ஏரியா இல்லையா அது. ஸோ அங்க போனோனே அவங்க வந்து ஸ்லைட் போர்டு ஏறுறது, ஊஞ்சல்ல விளையாடுறது, அந்த மாரி அவங்களோட ஒரு உலகத்துக்கு போயிட்டாங்க. ஸோ எனக்கு என்னன்னா இருட்ட ஆரம்பிச்சுருச்சு. க்ளோஸ் பண்ணிருவாங்களோ அப்படின்ற ஒரு இருந்தது. ஏன்னா நம்ம மெயின் பிளேஸஸ்க்குலாம் போகவே இல்ல. ஸோ இது மட்டுமே கவர் பண்ணோம் அப்படின்ற மாரி இருந்ததுனால, நான் வந்து அ நம்ம போய் அங்க பாவோம்னா 2 பேரும் வரவே இல்ல. 2 பேரும் அந்த இடத்த விட்டு நகரவே இல்ல ஓப்பனா. ஸோ கொஞ்ச நேரம் விளையாடட்டும், நம்மளும் பார்ப்போம். கொஞ்ச நேரம் விளையாடிட்ட பிறகு டைவர்ட் தெம் அப்படின்ற மாரி யோசிச்சோம். ஸோ யோசிச்சிட்ட பிறகு வேற என்னென்ன இருக்குன்ட்டு நான் அதுக்குள்ள செக் பண்ணலாம் அப்படின்ட்டு, என்னோட கேம வந்துட்டு ஷீனாட்ட குடுத்து, "நீ வீடியோ பாரு. நான் போயிட்டு சும்மா ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வரேன். என்னென்ன இருக்கு அப்படின்றதுக்காக நான் போய் செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் போனேன். அப்படி பார்க்கும்போது தான், அங்க ஒரு தூரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மலை மலை மாரி இருந்துச்சு மண்ணு. என்னடா இது இப்படி போதே! ஸ்லாண்டிங்கா போதே! அது அங்க என்னதான் இருக்கு? அப்படின்னு பார்க்கும்போது இருட்ட ஆரம்பிச்சுருச்சு. ஸோ நம்மளுக்கு கேமரால சரியா கவர் ஆகாது. பிகாஸ் நான் ஃபோன்ல தான் எடுத்துட்டு இருந்தேன். என்கிட்ட கேம் இல்ல. ஸோ அது என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்றதுக்காக, ரொம்ப தூரம் போற மாரி இருந்துச்சு. ஆனா அது ரொம்ப தூரம்லாம் இல்ல. கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லாம் ஆச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது மலை மாரி தான் இருந்தது. நடக்க நடக்க அப்படியே மேல போற மாரி இருக்கு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, மேல நின்னுட்டுருப்பாங்க. அது அவ்ளோ அழகா இருந்துச்சு. குடு குடு குடுன்னு ஓடுற மாரியும் இருந்தது. ரொம்ப போகணும் அப்படின்றதுக்காக அழகா இருந்தா நம்மளுக்கே யோசிப்போம் இல்லையா? போய் அப்படி என்னதான் அது மலை மேல இருக்கு? ஏன் எல்லாரும் அங்க நிக்கிறாங்க? அப்படின்றது பார்ப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக மட்டும் தான் மேல போனோம். போய் பார்க்கலாம். அவ்ளோ அழகா இருக்குன்றதுக்காக செக் பண்றதுக்காக போனோம். அங்க மலை மேல ஏறும்போது பார்த்தீங்கன்னா, மண்ணு வந்து ஸ்லாண்டிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்லாண்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா, போலான்னா குடு குடு குடுன்னு இவ ஓடிட்டா. சரி இவள போய் புடிப்போம் அப்படின்றதுக்காக போனா, உண்மையிலேயே அந்த பார்க்க இப்படி உங்களுக்கு ஃப்ளாட்டா இருக்க மாரி இருக்கு. ஆனா அது மலை மாரி மலை மேல ஏறுற மாரி இருக்கும். ஏற முடியல. அந்த மண்ணே வந்து அவ்ளோ சாஃப்ட்டா செம்மையா இருந்தது மக்களே! அத அப்படியே கையில புடிச்சு விளையாடணுன்ற அளவுக்கு அது அவ்ளோ செம்ம சாஃப்ட் பார்க்கும்போதே சில பேருக்கு இந்த மண்ணு சாப்பிடுற பழக்கம் இருக்கு. கண்டிப்பா எனக்கு இருக்கு அந்த மண்ணு சாப்பிடுற பழக்கம். ஸோ அத பார்த்தோனே என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ஒரு வழியா மலை மேல ஏறிட்டோம் அப்படின்றதுனால ஏறி வந்து பார்த்தீங்கன்னா, போக 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 பார்த்தீங்கன்னா, பீச் கிட்ட கீழக்க இருக்க மாரி இருந்தது. ரொம்ப அப்படியே அப்படியே அந்த சைடுக்கா போனோம்னா, பீச் நம்ம கையில கிட்ட பக்கத்திலேயே இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல். அங்கருந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ப்ளூ ஃபிளாக் பீச்சுமே தெரிஞ்சது. ஸோ அங்கருந்து கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்றதுக்காக அந்த சைடு என் பையன் கூட்டு போனான். ஸோ அங்கருந்து பார்ப்பேன் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா அது டவுன்ல இருந்தது. கீழ விழுந்தோம்னா, ஆ பாறை கீழ விழுற மாரி இருக்கும். ஸோ அப்படியே இங்கருந்து பார்த்தோம்னா, அந்த ஃபுல் பீச்சும் அவ்ளோ ஒரு நல்ல வியூ மக்களே! தயவு செய்து இத மிஸ் பண்ணாதீங்க. ப்ளூ ஃபிளாக் பீச் கண்டிப்பா எல்லாரும் விசிட் பண்ணுங்க. அதுவும் தனியா போகாதீங்க. ஒண்ணு ஃபேமிலியோட போங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போங்க. பட் லேட் டைம்ல போகாதீங்க. ஒரு 3:00, 4:00 போனீங்கன்னா தான் நீங்க எல்லா இடமும் சுத்தி பார்க்க முடியும். அப்படியே நீங்க உங்கள என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ் நெறைய எடுக்கலாம். அழகழகான ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஃபோட்டோஸ் கவர் பண்றதுக்கும் அந்த இடம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவ்வளோதானா பீச் அப்படின்னு நினைச்சு இதுவே கொஞ்சம் நாங்க வந்து மெஸ்மரைஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா, இத தாண்டி உள்ள போனீங்கன்னா, அந்த ஸ்டோன்ஸ் மாரி இருக்கும். பிரிட்ஜ் மாரி போட்டுருக்காங்க. அந்த பிரிட்ஜ் உள்ள போனீங்கன்னா, வியூ வேற லெவல் மக்களே! செம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பட் ஆனா, அதுல நடக்கிறதுக்கு ரொம்ப பயந்தோம். ஏன்னா, அது ரொம்ப ஆபத்தா மாரி இருந்துச்சு. ஆபத்து அப்படின்னு சொல்றத தாண்டி, கல்லு ரொம்ப ஏறக்க பெறக்க இருந்தது. நாங்க குழந்தைங்கள வேற வச்சுட்டு போனதுனால, ரொம்பவே பயந்தோம். அவ்ளோ ஒரு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் அந்த பிரிட்ஜ் போறது.
ஆனா அந்த பிரிட்ஜ் எண்ட் வரைக்கும் போகும்போது பாத்தீங்கன்னா, அந்த தண்ணி இப்படி அடிக்கும்போது அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஸோ ஃபுல்லா இது பாருங்க. இத பார்க்கும்போது தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகும் நான் எப்படி சொல்றேன் அப்படின்றது. நான் பயந்து பயந்து தான் அந்த ஸ்டோன்ஸ்ல கால் வச்சேன். ஏன்னா, அவ்ளோ ஒரு சறுக்கு சறுக்கு இருக்க மாரி இருந்துச்சு. ஸ்டோன் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கால் வைக்கிற மாரிலாம் இல்ல. கொஞ்சம் ஏன்னா நைட் வேற ஆயிடுச்சு. நம்ம கால் வைக்கிற இடம் கரெக்ட் தானா அப்படின்ற மாரி இருந்தது. ஆனா தண்ணியும் அந்த சைடு ரொம்ப ஃபோர்ஸா அடிச்சிட்டு இருந்தது பீச்ல. ஸோ நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. எப்படி இருக்கு குழியும் கோலமா இருக்கு. எலிலாம் வேற ஓடுச்சு மக்களே ஆனா அங்க. ஆனா உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுனால நைட்ன்றதுனால நம்மளுக்கு தெரியலன்றதுனால நாங்க அப்படியே ஃபிளாஷ் லைட் வச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம். பட் செம்ம த்ரில்லிங்கா இருந்தது. அது உள்ள போகும்போது, அந்த தண்ணி அடிக்கும்போது, அவ்ளோ அழகா இருந்தது. நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அது எவ்ளோ அழகா அந்த தண்ணி வரும்போது, நம்ம நடக்கிறது. நெறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம் மக்களே. அதுக்கு தான் நீங்க சீக்கிரம் போனீங்கன்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க லேட்டா போனீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா, எங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கவே முடியல. ரொம்ப லேட்டா வேற போனோம். இருட்ட ஆரம்பிச்சுருச்சு. இப்ப நாங்க ஃபிளாஷ் போட்டுருக்கனால உங்களுக்கு ஓரளவுக்காவது ஃபேஸ் தெரியுது. அதுக்கு முன்னாடிலாம் ஃபேஸ் கூட தெரிஞ்சிருக்காது. அவ்ளோ ஒரு இதுவா இருக்கும். பாருங்க எவ்ளோ டெட் எண்ட்ல நாங்க ஆக்சுவலி ஒரு ஃபிளாக் போட்டிருந்தாங்க. இதுவரைக்கும் தான் பாயிண்ட் போக்கூடாதுன்னு. பட் நாங்க வந்து விளாக் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு இது காட்டணும் மக்களுக்கு அப்படின்றதுக்காக, நாங்க அத தாண்டி வேற போனோம். ஸோ அந்த ஃபிளாக் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ரெட் ஃபிளாக். இதுக்கு முன்னாடியே தான் இருப்பாங்க. அ என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் டீ ஷர்ட் அங்க போட்டு அங்க இருக்காங்க. ஸோ நான் அந்த லாஸ்ட் வரைக்கும் போலாம் அப்படின்றதுக்காக நாங்க எல்லாருமே டிராவல் பண்ணிட்டு அவ்வளோ தூரம் போனோம். பட் இட்ஸ் ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே. சீரியஸா சொல்றேன். ஒரு நல்ல பீச் நீங்க என்ஜாய் பண்ணணும், போணும்னு நெனச்சீங்கன்னா, ஐல் ரெக்கமெண்ட் திஸ். ஸோ எல்லாரும் போயிட்டு பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க தண்ணி எப்படி வருது பாருங்க. அவ்ளோ புஸ்கு புஸ்குன்னு தண்ணி அடிச்சது அப்படின்றத மாரி சொல்லலாம். ரொம்ப சூப்பர்வானது. ஹேப்பியா, ஜாலியா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும்னா, இந்த பீச் நீங்க போலாம். ஏன்னா மோஸ்ட்லி மெரினா பீச், திருவான்மி பீச் இப்படிதான் போயின்ட்டுருப்போம். இல்ல பெசன்ட் நகர் பீச். இந்த பீச் நீங்க ஹேப்பியா இருக்கும். ஸோ நாங்க அதோட பீச் இருட்டிடுச்சுன்றதுனால கிளம்பிட்டு பசிக்க ஆரம்பிச்சுருச்சு திருப்பி நைட் டின்னர். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு பரோட்டா கடை செம்மையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்க போயிட்டு நூடுல்ஸ், பரோட்டா அப்படின்னு நாங்க டின்னர ஸ்டார்ட் பண்ணி அன்னிய நாள முடிச்சுட்டோம். ஸோ இனிய நாள் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா என்ன எங்க போகுதுன்னு தெரியாம நாங்க ரொம்ப ஹேப்பியா அன்னைக்கு இருந்தோம். ரொம்ப ஹேப்பியஸ்ட் என்ன சொல்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது எல்லாமே அன்னைக்கு ஸ்ட்ரெஸ் அவுட் ஆச்சு அந்த பீச்ல இருக்கும்போது. ஸோ இது போல உங்களுக்கும் ஏதாவது பிளான் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அத விசிட் பண்ணுங்க. ஸோ பாய் டேக் கேர்.